நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்திருக்க. வெரி குட் வெரி குட். இத தெருவுல வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வா வாங்கிக்கிறேன். ஏற வண்டியில சார். ஏறப்பா. டிரைவர் வண்டி எடு. வாடா வா. எப்படி வை வை. என்னப்பா என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ இதை எடு. தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தரவுல வந்துகிட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏடா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம். பிரியமா பண்ணாந்து இருக்க. சாப்பிடாம விடுவனா? அப்பா ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்ல. நான் என்னடா கிட்லி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். சார் எனக்கு நேரமாச்சு. நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியா? என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? இது லேடிஸ் வாட்ச்ப்பா. பரவாயில்லடா. இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ 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 வெரி மச். வா சாப்பிட போலாம். எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. சும்மாடா. உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சையும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ இது கூட இந்த கிரெடு பேருக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான். அறிவு கட்ட முண்டம். சுமாரா. அண்ணே குமார் அண்ணே. என்ன முடிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவுல வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்ச வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முடிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும்னு தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க. கேக்க தின்னுபிட்டேன். அதுக்கு 300 ரூபாய் வாங்கிக்க. ஆனா இன்னொரு தடவை என்ன கிளவன்னு சொன்னேன், முட்டிய பேத்துருவேன். ஜாகிரதை. டேய் குமார், தேவிக்கு பிறந்த நாள் எனக்கு சொல்லவே இல்லையாடா? டேய் நீயும் தேவியும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. அதான்டா என் ஆசை. வரேன். தேவி. தேவி. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா. உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல, அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. இத பாரு தேவி, நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனேன். வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பாத்துட்டாரு. வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி பாக்காது தேவி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. நீங்க வெளியே போங்க. நான் இப்ப மேல போறேன். நீங்க பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தாதீங்க. தேவி தேவி தேவி, நான் சொன்ன கேளு தேவி. தேவி எதுக்கா இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகான மகன், எப்படி மாறி போச்சு பாத்தியா? தேவி இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சும்மா இருங்க. இத பாரு தேவி, நான் முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு முத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இத பாரு தேவி, ப்ளீஸ், நான் முத்தம் கொடுக்கிறேன். வந்து வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படியா? முத்தம் வேண்டாமா? வேண்டாம். இரு, எப்படி தரேன்னு பாரு. என்னங்க பண்ணீங்க? இப்ப இது என் காதலி மாதிரி, அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். விட்டா கல்யாணிய கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரியான மதுரைக்காரன். அடியே என் சக்கரத்தி புண்ண. பின்ன என்னங்க, நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன்.
தண்ணிய ஊத்திக்கிட்டு இருக்கான். இவங்கிட்ட திருப்பியும் பணத்தை கறந்துட வேண்டியதுதான். மன்னாரு பொண்டாடி வலது கால எடுத்தாச்சா? வலது கால எடுத்தாச்சுங்க. நீயே அழுவுற. இப்ப இடது கால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இடது காலியா? அது என்ன உன் பொண்டாட்டிக்கு கால்லயே ஹார்ட் அட்டாக் வருது? இடது காலையும் எடுத்தாதான் அவ உயிரோட இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஐயோ ஏன்பா 2 காலையும் எடுத்துட்டா அப்புறம் எப்படி? கட்டையும் கையுமா அலைய வேண்டியதுதான். ஆபரேஷன் பண்றதுக்கு நீங்க தான் பணம் கொடுத்து உதவணுங்க. எங்கிட்ட காசு பணம் எல்லாம் கிடையாதுப்பா. இல்ல இல்ல உங்க காலை நான் விட மாட்டேன். என்ன விட சின்னதா இருக்கு. காசு கொடுக்கல உங்க காலை நான் விட மாட்டேன். காலை விடுறானா? காலை விடுறானா? காலை விடு. பணம் தரேன். இந்த வச்சுக்கோ. நல்லதுங்க. எப்பா நல்ல வேலை. இவன் பொண்டாட்டிக்கு 2 காலு. நான் தப்பிச்சேன். கைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா வருவேன். ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். உங்களை தாங்க தேடி வந்தோம். என்ன விஷயம்? இந்த பொண்ணு நாளைக்கு நான் கல்யாணம் பண்றதா இருக்கேன். இதோட முறை மாப்பிள்ளை ஜெயில இருந்து வந்திருக்கான். அவன் இந்த கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்கான். நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இடைஞ்சல் பண்றானா? ஆமாங்க. நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும். பயப்படாதீங்க. இவங்க கல்யாணத்தை நிச்சயமா நடத்துறேன். அவங்க கதையை முடிக்கிறேன். கோட்டை தாண்டி மணமக்களை உன்னால தொட முடியாது. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றான்.
நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன வில்லங்கமா விவாகரத்தா? விவாகரத்தா? இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஐ see. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்களேன். வந்து 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 என்ன விளக்குற மாதிரி. டேய், தைரியமா சொல்றா, இது ஏன் சம்சாரம்னு. உங்க சம்சாரமா? இல்ல அவன் சம்சாரம்னு சொல்ல சொன்னேன். நல்ல வேலை. என்னங்க இது என் சம்சாரங்க. சம்சாரமா? விவாகமே ஆகல என்ன? அது ஒண்ணும் இல்லைங்க. நாளைக்கு நான் அவருக்கு சம்சாரமாக போறேன். அடடே, லேடிஸ் வாட்ச். குமார் வந்த உடனே வாட்ச் பண்ண. நல்ல கேக் மாதிரி தான் இருக்கா. கேக்கா? ஏப்பா குமார், பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சியா? ஏன்பா கல்யாணம் பண்ணிக்க போறதா அவன், விசாரிக்காம இருப்பானா? அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஏதா விசாரிக்கிறதுக்கு நேரம்? நானே விசாரிக்கிறேன். ஏம்மா நீ எங்க பிறந்த? ஹாஸ்பிடல்ல. ஐயோ அது இல்லம்மா, எந்த ஊர்ல பிறந்த? அது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். உங்க அம்மா எங்க? மேல இருக்காங்க. மாடிக்கு யாரும் போகலையே? மாடி இல்லைங்க, மேல வகுத்துக்கு போயிட்டாங்க. அனுப்பிட்டியா? அதான் தைரியமா காதலிக்கிறேன். என்ன மாமா நீங்க வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். நீ அலையிற. இருந்தாலும் வயசானவன் என்கிட்ட வந்துட்ட, நான் வாழ்த்துறேன். இளம் தம்பதிகளே, திருமணத்திலே நீங்கள் இருவரும் இணைந்து போலீஸ்காரனும் காக்கி சட்டையும் போல, கைதியும் விலங்கும் போல, சிறையும் கம்பியும் போல ஒன்றாக வாழ்ந்து இல்லறம் என்னும் லாக்கப்பில் அடைபட்டு யாருமே ஜாமீன் எடுத்து உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்போடு 2க்கு மேல் இப்போது வேண்டாம், 3க்கு மேல் எப்போதுமே வேண்டாம் என்று நீங்கள் வாழ்ந்து கல்லால் அடிக்காம போனாங்களே. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? மன்னார் இங்க வரேன்னு சொன்னாரே, பார்த்துட்டு போலான்னு. இங்க வரலையே. நீங்க யாரு? அவருடைய சம்சாரம். சம்சாரமா? எங்கம்மா உன் கட்டக்காலு? கட்டக்காலா? ஆமா, ஒரு 2 காலையை ஆபரேஷன் பண்ண சொல்லி எங்கிட்ட பணம் வாங்கிட்டு போனா உன் புடிச்சேன். இன்னும் காலை வெட்டலையா? அட பாவி, இப்படி பொய்ய சொல்லித்தான் என்கிட்ட பணம் கொண்டு வந்து கொடுத்தாரா? அப்போ நம்ம 2 பேரையுமே அவன் ஏமாத்தி இருக்கான். ஆமாங்க. அவனை சும்மா விட உன் புருஷன் வரா. ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. தனியா இருக்கான் இழிச்ச வாயன். ஒரே அமுக்கு அமைக்கிற வேண்டியதுதான். முதலாளி நீங்க ஏன் அழுகுறீங்க? மன்னாரு உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? இன்னொரு காலையும் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. ஏற்கனவே 2 கால் எடுத்தாச்சு, இது 3வது காலு. அவன் என்ன பொண்டாட்டியா இல்ல முக்காலியா? வந்து வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் பணம் கேட்கலாம்னு நினைச்சேன். அவசரத்துல இவங்கிட்டே வந்துட்டேனே. யார்கிட்ட கதை விடுற? ஏற்கனவே 2 காலை வெட்டணும்னு பணம் வாங்கிட்டு போனீல்ல. மறுபடியும் இப்ப என் சம்சாரத்துக்கு வலது கையில ஹார்ட் அட்டாக்குங்க. அதத்தான் காலுன்னு தெரியாம சொல்லிட்டேன். முதலாளி மன்னாரு, இதான் உன் சம்சாரம். ஏய்யா, என் காலம் கையும் நல்லா தானே இருக்கு, இத வெட்டணும்னு சொன்னியா? உன்ன வீட்டுக்கு வாயா. குமார், ஏன் ராஜா பிடிச்சு தள்ளிட்டு வர்ற? சார், நீங்க பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் சுந்தரம், அவர் கள்ள கடத்தல் லாரிய இவர் எடுத்துக்கிட்டு போனாரு. வழியில மடக்கி இங்க கொண்டு வந்துட்டு. ராஜா, இதெல்லாம் உண்மையா? அக்கிரமம், அநியாயம். சார், நாங்க எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நாங்க ஏன் சார் கள்ள கடத்தல் பண்ணணும்? எங்களை கேவலப்படுத்தணும்னு இவன் இந்த மாதிரி பண்றான். இப்ப அந்த லாரி எங்க? சார், நான் இவனை விசாரிச்சுட்டு இருந்தப்போ இவன் ஆளுங்க லாரியை கொண்டு போய் மறைச்சிட்டாங்க. ஏன்டா இந்த மாதிரி அநியாயமா போய் சொல்றேன்? நானா போய் சொல்றேன்? அடிச்சு பல்லுலாம் கழட்டிரு. You are standing in front of an SP, mind you. எல்லாத்தையும் நான் விசாரிச்சுக்கிறேன். ராஜா, ஹலோ. குட் மார்னிங் ராஜேஸ்வரா. வந்து ஏய் ராஜா, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நான் உன்னை எங்கலாம் தேடிட்டு இருக்கேன். பாருங்கண்ணா, நம்ம 2 பேரும் கள்ள கடத்தல் பண்றோமா, அவமானப்படுத்தணும்னு இவன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். கள்ளக்கடத்தல் வந்து ராஜேஸ்வரா, இவனை உள்ளவை. இவன் பேர்ல நான் மான நஷ்ட வழக்கு போட போறேன். மானமே இல்லாத நீங்க
என் மேல மான நஷ்ட வழக்கு போட போறீங்களா? சார், உங்க ஃப்ரெண்டுன்னு பாக்காதீங்க, உடனே நடவடிக்கை எடுங்க. குமார், ஆதாரமே இல்லாம எப்படிப்பா நடவடிக்கை எடுக்கிறது? சுந்தரா, உன் தம்பி கூட்டி நீ போ. இது வந்து நான் எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ போ. ஏய் வாடா, எல்லாத்தையும் அவன் பாத்துக்கோ. வா வரேன் சார். சார் வரேன். குமார், எதுக்கு நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நான் விசாரிக்கிறேன். கண்ணால பார்த்ததே நம்பாத இந்த காக்கி சட்டை காகிதத்தையா நம்ப போகுது? வரேன் சார்.